என்னட்டி முருங்கக்கா காலையிலே வந்திருக்க? என்னது முருங்கைக்காவா? சொல்லுங்க கிட்டினி மேடம். ஷிட், கிட்டினி மேடம்னு சொல்லாத, எனக்கு அந்த குட்டையன் தான் ஞாபகத்தில் வருமா. குட்டைன்னு வர வேண்டாம், நேட்டைன்னு வர வேண்டாம். ஆத்துக்கு போகணும். பங்கஜக்கா சொல்லி விட்டாவோ. இப்போ எல்லார்ட்டையும் சொல்லிருங்க சரியா? ஓ வாவ், ரிவர். ஐ லைக் ரிவர். ஐ குளி ரிவர். ஐ ஓடு ரிவர். நீ ஒரு மாடு ரிவர். ஏன் இழிச்சக்கா, துணியெல்லாம் எடுத்துட்டு ஆத்துக்கு வந்துருங்க சரியா? எல்லார்ட்டையும் சொல்லிருங்க. நானும் போகிற வழியில் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போயிடுறேன். வாவ் வாவ் வாவ், வரே வாவ். சூப்பராய் இருக்க போவது இன்று ஆத்துக்குள்ளியல். ஆத்துக்குள்ளே அகில அகில ஏலோ அகில அகில. பாடுனதெல்லாம் இருக்கட்டும், போமா போய் கிளம்புங்க. கிளம்ப வேண்டிய வேலையை பாருங்க. ஓ மை காடு, ஆத்துல போய் ஆடு. என்னது இது? ஆத்துக்குன்னொன்னே வீட்டில் இருக்கிற அவ்வளோ துணியை அள்ளிட்டு எல்லாம் கிளம்பியாச்சப்பா. ஆமாட்டி, ஆத்துல நல்லா அழுக்கு போகும்ல, அதான் அழுக்கு துணி இல்லாததுன்னு எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு வந்துட வேண்டியதான். ஏம்மா இழிச்சக்கா, எல்லாரும் ஒரே மாதிரி தானே கொண்டு வந்திருக்காவோ துணி. உங்களுக்கு மட்டும் என்ன ஸ்டைலான பேக்கு? எப்பவுமே மற்றவங்கள்ட்ட இருந்து நம்ம வித்தியாசப்பட்டு தெரியணும், அதுதான் எனது வழி. அப்படியா இழிச்சக்கா? அப்போ நாங்கள்லாம் காலை வச்சு நடக்கோம், நீங்கள் எப்படி பல்டி அடிச்சு தலையில நடக்க போறீங்களோ? சைட் சைட், இந்த பொண்ணு ரொம்ப ஓவரா பேசுது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் ஆற்று குளிக்க போகும்போது நல்ல ஒரு சம்பளத்தில் சாப்பாடு வச்சு கொண்டு போய் சாப்பிட விட்டு வருவோம். குளிச்ச உடனே நல்ல பசிக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்போ கொண்டு வந்திருக்கீங்களாக்கா? இல்லட்டி, ஒன்றுமே இல்லட்டி, எதுவுமே சமையலே பண்ணல பத்துக்கிடு. அதான் அவசரமாக துணி எள்ளி போட்டு வந்தாச்சா, எங்கே கொண்டு வர? அப்புறம் ஏன் சாப்பாடை பற்றி பேசுதியோ? ஆளை பாருங்க ஆளை. தூரத்தில் ஒரு தொட்டி ஆட்டோ மாதிரி ஒன்று வருது, அதில் ஏறி போயிருவோமா? எவ்வளோ நேரம் தான் நடந்து போவ? சரி அவ்வை தாயே, தாங்கள் கூறினால் சரியாக இருக்கும். வண்டியை நிறுத்துங்க. என்ன வண்டி எங்க போகுது? வண்டி ஆத்தங்கர பாலம் வழியா போகுது. எங்களை கொஞ்சம் அங்க விட்டுருங்க. எங்க சீக்கிரம் ஏறுங்க, நேரம் ஆகுது. சீக்கிரம் போய் ஏறுங்க ஏறுங்க, அவர் அவ்வளவு கூட்டு போறேன்டாரு, ஏறுங்க. போலாம் போலாம், ரைட் ரைட். ஆளுக்கு 2 ரூபா வச்சு டிக்கெட் வாங்கலாம். ஆனா பொல்லாத பொம்பளையாள்கள் அடிச்சு விடுவாவோ. இழிச்சக்கா ஜாலியா இருக்கு, ஒரு பாட்டு பாடுவோமா? சரி. நாங்க வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி, நாங்க வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி, நாங்க வேற நாங்க வேற நாங்க வேற 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 வேற. எங்க பாடாதீங்க, போலீஸ் பிடிப்பாவோ. சிட், சேம் சேம் பப்பி சேம் போலீஸ். பாடாதீங்க, போலீஸ் பிடிப்பாவலாமே. பாவம் அந்த வண்டிக்கார அண்ணாச்சி. ஏய், அவர் போய் பேசுறாரு, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம குரல் அவருக்கு பிடிக்கல, பொறாம படுறார். ஆமாம்மா, உன் குரல் அப்படியே சின்ன கோயில் சித்ரா குரல். ஏய் சண்டைக்காரி, என்கிட்ட நீ பேசுறதுக்கு முயற்சி செய்யாதே. உன் மூஞ்சி எனக்கு பிடிக்கல. ஐ கேட்டியோ? நானும் ஐ கேட்டியோ? எங்க ஆத்தங்கர வந்தாச்சு, எல்லாரும் இறங்குங்கோ. அட பேதியில போறவன விட்டா ஆத்துக்குள்ளேயே வண்டியை விட்டு இறக்கிறவ போல. யோ, கொஞ்சம் தள்ளி தான் நின்று வண்டி விடியா. இறங்குங்கம்மா இறங்குங்க, போதும். வாசியில கூட்டிட்டு வந்தது பத்தாதுன்னு நம்மளை கேஸ வேற செய்தாவோ. எப்பா, என்ன அழகான ஆறு. நம்ம ஊர் ஆறு மாதிரி எந்த ஊர் ஆறாலும் வர முடியாது டி. என்ன சுத்தமான தண்ணியா இருக்கு பாருங்க டி. ஆமா அவ்வை தாயே, ரொம்ப சுத்தமான தண்ணியா இருக்கு. போங்க, உங்க அழுக்கு மூட்டையெல்லாம் கொண்டு போய் அதில் கரைச்சி விட்டு அழுக்காக்கி விடுங்கோ. எப்பா, நான் அந்த இடத்துல இடம் பிடிச்சிக்கிட்டேன். இங்க நல்லா துவைச்சு உட்காந்து குளிக்க நல்லா இருக்கும். ஏட்டி, ஒவ்வொருத்தரும் துவைக்க வேண்டியவெல்லாம் போயிட்டு ஒவ்வொரு இடத்துல உட்காந்து துவைங்க. குளிக்க மட்டும் வந்தவங்க நல்லா இப்பவே போய் ஆட்டம் போடலாம். ஏப்பா, எனக்கு இந்த கல் இருக்கட்டும்ப்பா. நல்ல கரெக்டான வசதியான ஒரு கல்லை பிடிச்சு விட்டேன். எல்லாம் நல்ல ஒரு இடத்த பிடிச்சி துவைக்க ஆரம்பிச்சுட்டுவோம். ஆனால் நம்ம 3 பேரும் 3 ரோசஸ் ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். துவைக்க மாட்டோம், குளிக்க மாட்டோம், செய்வோம். ஏய், என் கூட கைப்பை அடிட்டி ப்ளீஸ். பாய் பாய். ஏட்டி, நம்ம எல்லாம் குளிக்க போக மாட்டேன், அவங்களாம் துவைக்கட்டும். சரி இழிச்சக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியவே இல்லை தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து குளிச்சாதான் ரொம்ப ஜாலியாக இருக்கும். நம்ம மட்டும் குளிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரத்தில் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாரும் வரட்டும், இன்னைக்கு நல்ல ஜாலி பண்ணுவோம். அப்படியா சொல்லுத? சரி சரி. எங்க மாமாவை கூட்டு வந்திருக்கலாம், நல்ல மீன் பிடிப்பாரா? ஏய், உங்க மாமாலாம் வரக்கூடாது. இது ஒன்லி லேடிஸ் தான். மாமா எப்படி வரலாம்? மாமா மாமான்ட்டு பேசாம கடட்டி. இழிச்சக்கா எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன், கடிச்சு போடுவேன். ஓ மை காடு, நீ செஞ்சாலும் செய்வ. தெரியாம சொல்லிட்ட தாயே, என்னைய விட்டுரு. நல்ல பசியா இருக்குமே குளிச்ச உடனே. என்னட்டி செய்ய, சாப்பிட ஒன்றும் இல்லையேட்டி. இதே மாதிரி இன்னொரு கரை இருக்குது. அந்த கரையில் கொஞ்சம் பொம்பளையாள்கள் துவைக்க வந்திருப்பாளுவோ. கண்டிப்பாக தூக்குச்சட்டி ஏதாவது கொண்டு வருவாவோ. நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டா? அப்படியா? கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் பாரு. இப்போ கொஞ்ச நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம், இல்லைன்னா இவங்க துவைக்கிறத பார்த்து கிண்டல் அடிப்போம். அவ்வை தாயே, நல்ல பொறுப்போட துவைக்கலே. சூப்பர் சூப்பர், உங்களுக்கு 10க்கு 7 மதிப்பெண்கள். இழிச்சக்கா, எனக்கு எத்தனை மதிப்பெண்கள்? நீ கூட ஒரு அருமையான பெண் தான். அவ்வை தாய்க்கு அக்கா மகள் போல இருக்கும். உனக்கு 10க்கு 7.5 மதிப்பெண்கள். 10 கிடையாதா? 10. உன் வாயை நீ பொத்து. இப்போ நீ குனிஞ்சிட்டு துவைக்கலாம். முத்து.
ஒரு ப்ளோல ரைமிங்கா பேசவே விட மாட்டாவோம்மா. செட். கிட்டினி மேடம், உங்கள் ஃப்ரெண்டு பூத்தாவுக்கு எத்தனை மார்க்கு? ஏய் நெட்டகுமாரி, அவ என் ஃப்ரெண்டு கிடையாது. நாங்க பழைய ஃப்ரெண்டு தான், எக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்க எனிமீஸ். தயவு செஞ்சு அவளை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லாத. என் ஜோதிகாவிய தின்னவளவள். சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லுதியோ, ஆனால் எல்லாத்துலேயும் ஒன்றா தானே வந்து நிற்கியோ. That is not my mistake. அவளை போய் கேளுங்க, எனக்கு அவ ஒரு துளி கூட இஷ்டமே இல்லை. சரி அம்மா, உங்கள் பொழப்பங்கள்லாம் இருக்கட்டும், மார்க்கை சொல்லுங்கள். ஒவ்வொருத்தருக்கா மார்க்கை டக் டக்குன்னு சொல்ல வேண்டியதானே. அதாவது பாத்தீங்கன்னா அவளுக்கு பொறுப்பே கிடையாது. துணிக்கு கூட வலிக்காத மாதிரி தான் சோப்பு தேப்பா. எனவே அவளுக்கு நான் கொடுக்கும் மதிப்பெண் 10க்கு முட்டாய். ஆனாலும் இளிச்சக்காலுக்கு இவ்வளவு 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 ஆகாது. எப்பா, துணி துவைச்சு முடிக்கிறதுல குறுக்கலாம் வலிக்கு. அவை தாயே, இதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா, எங்க கூட உட்காந்து சாலியா கதை பேசலாம். துணி துவைக்கிற வேலையை வீட்டுல பண்ண வேண்டியதானே. போங்க இழிச்சக்கா, உங்களுக்கு என்ன கவலை இல்லாத மனசு. உங்க மாவ தானே துவைச்சு போடுவா. செட். சேம் பப்பி சேம். நான் தான் துவைப்பேன். வீட்டுல ஒரு அண்டால முக்கி வைப்பேன், இன்னொரு அண்டால வச்சு அலசி போட்டுருவேன். சிம்பிள் 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். சி நாத்தம், அதான் இளிச்சக்கா போடுற துணியில் பூரா ஒரே வாடையாக வருது போல. துவைக்கவே செய்யாதுன்னு சரியாவே செய். ஆமாம் ஆமாம், அவ ட்ரெஸ்ஸில் பூரா எலிச்சத்தை நாற்றம் அடிக்கும். என்ன ரொம்ப ஓவரா எனக்கு கிண்டல் அடிக்கியோ? அதெல்லாம் கிடையாது. நான் நல்ல மணக்க சர்ப்பு பொடி, எல்லா பொடி, எலுமிச்சை பொடி, எல்லா பொடியும் போட்டு வைப்பேன். ஆமா, என்ன ரொம்ப பேசுதியோ? பி கேர்ஃபுல். சரி அத்தா டென்ஷன் ஆகாத. ஏன் ராணியக்கா, எப்படி பார்த்தாலும் இது நம்ம பிள்ளை தானே, ரொம்ப கிண்டல் அடிக்காண்டாம். ஏட்டி இங்க வாங்க, 2 பேரும் காதை கொண்டாங்க. உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க. நம்ம ஆத்துல குளிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து குளிப்போம்லாம். அப்போ நம்ம கீத்தால தண்ணிக்குள்ள போட்டு பெரட்டி எடுப்போம். சரி, அவளை நல்லா தூக்கி போடுவோம். ஓகேவா? ஓகே, ஜாலி ஜாலி ஜாலி. எனக்கு ஓகே தான். 3 சரியில்லை. குசுன்னு வந்த நேரத்துல இருந்து பேசிட்டே இருக்காவோ. ஏதாவது இன்னைக்கு சேட்டை பண்ணிட்டு அப்புறம் தானே இருக்கு. ஜாலியோ ஜிம்கானா. ஜிம்கானா 2ல 1 பார்க்கலாம். கீதா வாரியா? இன்னைக்கு உனக்கு தண்ணியில இருக்கு கண்டம். இளிச்சக்கா, நீங்க தான் ஆரம்பிக்கியோ, பேசாட்டிக்கு இருக்கணும்னு சொல்லிவிட்டேன். No, Mr. Avaitai. Just I am singing song. You don't worry. You continue. இந்த அவ்வைத்தாயை சமாளிக்கிறது பெரும் பாடு. முதல்ல நம்ம தண்ணியில் போட்டு அமுக்க வேண்டியது அவ்வைத்தாய். அவ்வை தாயா? பிச்சு போடுவேன் பிச்சு. எங்க அக்கால தண்ணியில போடணும்னு சொன்னியானா? ஏமா, அவ்வைத்தாய் நம்ம பிள்ளைமா, அதை எப்படிமா செய்வேன்? என்னம்மா, என்ன இன்னும் நீ பைத்தியக்காரியாவே நினைச்சுக்கிட்டு இருக்கல? சரி. அப்ப எல்லாரும் துவைச்சு முடிச்சுட்டு வரட்டும், நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கும். எஸ் ஐ எம் வெயிட்டிங். துவைச்சாச்சுட்டி. அலசினதும் அந்த கரையில கொண்டு காய போட்டுருவோம். அப்புறம் சேர்ந்து குளிப்புண்ணே. ஏக்கா, எனக்கும் முடிய போதுக்கா. இருங்க, சேர்ந்து போய் போட்டுட்டு வந்து குளிப்போம். ஆமா, காமாட்சி அக்கா ஏன் வரல? அவங்களாம் எப்படி வருவாவோ? அவளுக்கு மகன் 2 பேரும் வீட்டில் இருக்காவோல்ல, வரமாட்டாவோ. ஆத்துக்கெல்லாம் வரமாட்டாவோ. நம்ம கூட வருவாவுல. ராணி, நீ இவ்வளவு தெளிவா பேசுவியா? வெரி குட் பாய். லூசு, அது குட்டு பாய் இல்ல, குட்டு கேள். ஓ ஷிட், ஒரு வார்த்தை பேச முடியலம்மா. குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காளுவோ. சரிடி, குளிக்க தயாராகு. அடுத்த இதை ஆரம்பிப்போம்.